உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரிம்மா, எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்ப? போ, அந்த ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நானும் ரஞ்சித்தும் ரத்தனத்தை பாத்துக்கிறோம். ஐயோ வேணாம் அத்தை, நான் இங்கேயே இருக்கேன். டாக்டர் வந்ததும் அப்பாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கணும். சரிம்மா, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ம்? டேய், எங்கடா இருக்கீங்க? சிசிடிவி கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எப்போவோ பண்ணிட்டேன் மேடம். ஆனா அந்த பொண்ணு ஐசியூ வார்டு முன்னாடியே உட்காந்துருக்கு. என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. நீங்க ரெடியா இருங்க. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த பொண்ணு தூங்குனதும் நாங்க வேலையை முடிச்சிடுறோம். ஜாக்கிரதை. சரியா? சரிங்க மேடம். கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம். கை நடப்புறா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நர்ஸ், வந்துட்டாங்க. டாக்டர், போடா. போடா. ஏய், தள்ளு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், வேலனோட அப்பனும் அந்த லேடியும் ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காங்க. சப்போஸ் ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா காலையில வேலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இல்லனா சிக்கலாயிடும். மேடம், கொஞ்சம் தள்ளி போங்க. சிஸ்டர், டாக்டர். என்ன இது? எதுக்கு இவங்களை உள்ள அலோ பண்ணீங்க? இல்ல டாக்டர், அவங்க அப்பாக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லி தான் அவங்க பக்கத்துலயே இருக்காங்க. என்ன சொல்றீங்க? சாரி டாக்டர். வள்ளி, இதுக்கு தான் அந்த ரூம்ல உன்னை போய் தூங்க சொன்னேன். போ, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இல்ல பரவாயில்ல அத்தை, நான் இங்கேயே அப்பா கூடவே இருக்கேன். இங்கேயே இருக்கீங்களா? நோ நோ, வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. நாங்க செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம். வள்ளி, வாமா. வா வா. அப்பா
ச்சே, போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. அப்புறம் நடந்த சம்பவத்துக்காக ஹாஸ்பிட்டல் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்க சைடுல இருந்தும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அமைச்சரை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க மேனேஜ்மெண்ட் ஃபுல் கோஆபரேட் பண்ணோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. வள்ளி, அப்பாவுக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போவாவது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாயே. ம். நீங்க மினிஸ்டருக்கு ரிலேட்டிவா? ஆமா. இங்க வள்ளிங்கிறது யாரு? நான் தான். ஏன் மேடம்? இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வேலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸ்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்களும் கோர்ட்ல ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும். இந்தாங்க ஆர்டர். ஓகே மேடம். வள்ளி வருவா, நீங்க போங்க மேடம். ஓகே மேடம், வந்துருங்க. இந்தா, இத பாரு வள்ளி, உன் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த வேலன்தான். நீ உன் அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையும் பாசமும் உண்மைன்னா கோர்ட்ல அந்த வேலனுக்கு எதிரா நீ வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த நம்பிக்கை துரோகிக்கு கிடைக்கிற தண்டனை தான் உன் அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால நீ போய் அவனுக்கு சரியான தண்டனைய வாங்கி கொடுத்துட்டு வருவேன்னு நான் நம்புறேன். அம்மா, வள்ளிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா, நீ அவ கூட போ. நான் ஹாஸ்பிட்டல் வெளில தாமா இருக்கேன், நானே அவளை கூட்டு போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.